வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் இன்னையோட சார்ட் பேட்டர்ன்ஸும் நாளைக்கு எப்படி ட்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ நேற்றுக்கு நம்ம வீடியோவில் தெளிவாக பார்த்துருந்தோம். இந்த ஒரு ஜோன் 26,200ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஜோன். 26,190ல இருந்து 26,200ங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான சப்போர்ட். அதுக்கு மேலே ட்ரேட் ஆகும் பட்சத்தில் நம்ம தொடர்ந்து ஆல் டைம் எதிர்பார்க்கலாம். 26,400 டு 430 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதுக்கு கீழே பிரேக் பண்ணி வரும் பட்சத்தில் மட்டும்தான் டவுன் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் நேற்றுக்கு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு நிஃப்டி அந்த ரேஞ்சுக்கு மேலே ஓவ் பண்ணி அதை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நம்ம லைவ் மார்க்கெட்ல டெலிகிராம்ல அப்டேட்டும் கொடுத்துருந்தோம். இதுதான் இன்னையோட ரேஞ்சு, இதுக்கு மேலே தான் என்ட்ரிக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் லைவ்ல டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ஃபுல்லாகவே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. கம்ப்ளீட்டாகவே சைட் வைஸ் தான் அந்த ரேஞ்சுக்குள்ளே. இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இதுல இருந்து இதுல ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுக்கும்போது மட்டும் ஒரு என்ட்ரிக்கான வாய்ப்பு கிடைச்சது. அது கரெக்டா அந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் போச்சு. இதுல மட்டும் தான் ஒரு ஸ்கேல்பிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஒரு 30 பாயிண்ட் நிஃப்டியில ஸ்கோர் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இதுல மட்டும் தான் கிடைச்சது. மற்றபடி அதுக்கப்புறமா ஃபுல்லாவே இந்த ரேஞ்சுக்குள்ளே போயிடுச்சு. ஃபுல்லாவே இந்த ரேஞ்சுக்குள்ளே நிஃப்டி இன்னைக்கு ஸ்டே ஆயிடுச்சு. எந்த விதமான ப்ராப்பரான என்ட்ரியும் கொடுக்கல. லாங் ட்ரைவ் பண்ணி போறதுக்கான என்ட்ரி எதுவும் ப்ராப்பரா கொடுக்கல. ஓகே, ஸோ நிஃப்டி இப்போதைக்கு நம்மளோட சப்போர்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அடுத்த நாளைக்கு என்ன நடக்கலாம்? தொடர்ந்து நிஃப்டி கீழே வந்துட்டு இருக்குது. ஒரு நெகட்டிவ் சைட்வேஸ்லயே நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ தொடர்ந்து கீழே வந்துட்டு இருக்கிறதுனால இன்னும் தொடர்ந்து இந்த ட்ரெண்ட் தொடருமா இல்லை இது வரைக்கும் போகும் அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். ஓகே, ஸோ நம்மளோட ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன்ங்கிறது இப்போதைக்கு 26,200 190லேருந்து 200ங்கிற ரேஞ்ச் இருந்துச்சு. அதுக்கு மேல நிஃப்டி ட்ரேட் ஆகும் பட்சத்துல நம்ம தொடர்ந்து அப் ட்ரெண்டா எதிர்பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணியிருக்கு நிஃப்டி. ஓகே, அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணி அதுக்கு கீழேயே க்ளோசிங் கொடுத்துருக்கு. நீங்க இதை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மாத்திக்கிறேன். இதுல வந்து இப்போ இதுல பாத்தீங்கன்னா கீழே க்ளோஸ் பண்ணி கீழே போனா கூட பாட்டம்ல ஒரு பையிங் ப்ரெஷர், ஒரு சின்னதா ஒரு பையிங் ப்ரெஷர் வந்திருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு பெருசா வந்து டிசிஷன் இல்லாத ஒரு கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பாட்டம்ல ஒரு சின்ன பையிங் ப்ரெஷர் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தோம்னா நிஃப்டி கீழே மூவ் ஆக இல்ல பையிங் தொடர்ந்து நடக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. மேல புஷ் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ற மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரியும் வியூ எடுத்துக்கலாம். ஸோ தொடர்ந்து இது வந்து நிஃப்டி மேல போகும் அப்படிங்கிற வியூ இது கொடுக்குது. ஆனா அதே சமயத்துல நிஃப்டி அந்த சப்போர்ட்டை உடைச்சு அதுக்கு கீழேயே க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து ஒரு நெகட்டிவ் பயாஸா கொடுக்குது. ஸோ நிஃப்டி வந்து என்ன சொல்றது, ஒரு நியூட்ரலான ஒரு ரேஞ்ச்ல இருக்கு. நியூட்ரலான ரேஞ்சில் இருந்து ஒரு நெகட்டிவ் பயாஸோட இருக்கு. எதனாலன்னா இந்த ரேஞ்சுக்கு கீழே பிரேக் பண்ணிருக்கனால 26,200ங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணி அது கீழே க்ளோஸ் பண்ணிருக்கனால. ஓகே, ஸோ இப்போ இதை மறுபடியும் சார்ட்டை 1 ஹவருக்கு மாத்திக்கிறேன். ஸோ அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இதே ஜோன்ல வரும்போது, இந்த ஜோன்ல வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கன்சல்டேஷன் நடந்திருக்கு. இந்த ஜோன்ல ஒரு நல்ல கன்சல்டேஷன் நடந்திருக்கிறத பார்க்க முடியுது. இதுல பாத்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் நடந்து இந்த 200ங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிச்சு. அதுல ஒரு நல்ல கன்சல்டேஷன் நடந்து அதுக்கப்புறமா பிரேக் பண்ணி மேல போச்சு. இப்போ அதே ரேஞ்சை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்கு. ஸோ அடுத்து நாளைக்கும் இல்லை நாளை கழிச்சும் நிஃப்டி இதே ரேஞ்சு கிட்ட தான் ரீடெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. ஓகே, இதுலயே இருந்து மறுபடியும் இந்த சைட்வேஸ் கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு நாளை கழிச்சும் இப்படியே போய் இதை பண்ற ரீடெஸ்ட் டவுன் ட்ரெண்ட், ரீடெஸ்ட் டவுன் ட்ரெண்ட் இந்த மாதிரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தியா பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரீடெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது தொடர்ந்து ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த ஜோனை பிரேக் பண்ண முடியாம இதுலயே ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதுக்கப்புறமா நிஃப்டி இந்த மாதிரி கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 25,930ங்கிற சப்போர்ட்டை நோக்கி நிஃப்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நாளைக்கு எது வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பட் வரும் நாட்கள் இந்த வாரத்துல 25,900ங்கிற ரேஞ்சுக்கு 25,900ல இருந்து 930 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நிஃப்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. எப்போ இந்த மாதிரி இந்த ரேஞ்சில் ஒரு நாளைக்கு கன்சல்டேட் பண்ணும்போது, இதுல கன்சல்டேட் பண்ணிச்சுன்னா இதை பிரேக் பண்ண முடியாத பட்சத்துல 26,200 பிரேக் பண்ணி மேல போக முடியாத பட்சத்துல ஸோ இதுக்கான வாய்ப்புகள் தான் இப்போ அதிகமா தெரியுது. 25,930 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வரலாம். அதுக்கு இதை கன்சல்டேட் பண்ணணும், இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணக்கூடாது. ஓகே, 26,200ங்கிறதுல ரிஜெக்ஷன் எடுக்கணும், பிளஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணணும். 26,120ங்கிறதுல அட சப்போர்ட் இருக்கு. இதுக்கு முன்னாடி அதெல்லாம் சப்போர்ட் எடுத்துட்டு இருந்துச்சு. ஓகே, 26,120ங்கிறதுல ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்து நம்ம குயிக்காவே 25,930 வரைக்கும் நம்ம அடுத்த லெவலில் எதிர்பார்க்கலாம். ஸோ
ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறது நம்ம வீக்லி அனாலிசிஸ்ல பார்த்துருப்போம். இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஜோன். இதை 4 ஹவர்ஸ்க்கு மாத்திக்கிறேன். சரி, நிஃப்டி இது ஒரு பெரிய சேனல் பேட்டர்னுக்குள்ள இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த சேனல் பேட்டர்னுக்குள்ள ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி இதுல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட், மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ், மறுபடியும் சப்போர்ட், இப்படி மேல போயிருக்கணும். ஆனா இந்த லெவலை பிரேக் பண்ண முடியாம தொடர்ந்து இப்படியே கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வரும் பட்சத்துல இது வரைக்கும் வந்துடுச்சு. இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி உள்ளே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இங்க வரைக்கும் வரதான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்த மூவ் வந்து இந்த ஜோன் தான் டிசைட் பண்ணும். 25,930 ஜோன் டிசைட் பண்ணும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு பெரிய ஃபாலா இருக்கும். 25,000 வரைக்குமே ஒரு பெரிய ஃபாலா இருக்கும். இல்ல எதுவும் சப்போர்ட் எடுக்கும் பட்சத்துல மறுபடியும் 25,200 டெஸ்ட் பண்றதுக்கு வரும். ஓகே, இதுதான் அப்கமிங் டேஸுக்கான பாசிபிலிட்டிஸ். ஓகே, ஸோ அடுத்து இப்போ இருக்கிறது அப்போ என்னன்னா 25,000, 26,000 டைம் ஃப்ரேம் மாத்திக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இருக்கிற வாய்ப்புகள் என்னன்னா இதுல கன்சாலிடேட் பண்றதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. இந்த ரேஞ்சிலேயே 26,200ங்கிறத மறுபடியும் ரீடெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இதுல எப்படியே கன்சாலிடேட் பண்ணி இதை ரீடெஸ்ட் பண்ணி இதுக்கு மேல பிரேக் பண்ண முடியாம இந்த மாதிரி கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு. 25,930 அப்படிங்கிற ரேஞ்ச் வரைக்கும் நிஃப்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஜோனையும் பிரேக் பண்ணும் பட்சத்துல 25,200ல இருந்து 25,000 வரைக்குமே போறதுக்கான வாய்ப்புகள் வரும் நாட்கள் இருக்கு. ஸோ சப்போஸ் நாளைக்கு இந்த ஜோன்ல சப்போர்ட் எடுத்து இதை பிரேக் பண்ணி மேல ஹோல்ட் பண்ணுது அப்படின்னா என்ன நடக்கும்? இடத்துல பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆல் டைம் ஹை நோக்கி போகுமா அப்படிங்கிறத பார்த்தோம்னா இப்போ நிஃப்டி அப் ட்ரெண்ட் போறதுக்கு எல்லா இண்டெக்ஸும் ஒரே டைரக்ஷன்ல போகும்போது நமக்கு ஒரு நல்ல ட்ரெண்டிங் டே கிடைக்கும். அப்படிதானே? அப்படி இருக்கும்போது நிஃப்டி மேல போறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தியாவே இருக்கு. எதனாலன்னா இப்போ நிஃப்டி மட்டும் தான் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கு. இந்த சப்போர்ட்டு கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கு. ஆனா பேங்க் நிஃப்டி பார்த்தோம்னா ரொம்ப கம்ஃபர்டாவே பேங்க் நிஃப்டிக்கு ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டியை பார்த்தோம்னா ரொம்ப கம்ஃபர்டாவே சப்போர்ட்டுக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கு. இன்னும் பிரேக் பண்ணல. ஓகே, இன்னையோட ட்ரேடிங்லேயே கூட பேங்க் நிஃப்டி ஃபைனான்சியல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நிஃப்டியில தான் இன்னும் ட்ராக் ஆகி ஒரு சைட் வேஸும் ஒரு நெகட்டிவ் முடிஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த ஹை இருக்குல்ல, இந்த ஹையை பிரேக் பண்ணி மேலே போச்சு. இப்போ அந்த ஹை கிட்டே தான் க்ளோஸ் கொடுத்துருக்கு. இந்த சப்போர்ட்டை இன்னும் பிரேக் பண்ணல. நிஃப்டியில இந்த சப்போர்ட் ஆல்ரெடி இந்த சப்போர்ட்டை இந்த ஹைக்கு கீழே இருந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இங்க உள்ள வந்துருக்கும். பாத்தீங்கன்னா நிஃப்டி ஓகே, நிஃப்டி இந்த ஹைக்கு கீழே இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இதை பிரேக் பண்ணி தான் கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கு. இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, சரி, இந்த ஹைக்கு கீழே ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு. இந்த 26,200ங்கிறத பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் கொடுத்துருக்கு. பட் அது பக்கத்துலேயே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஆனா பேங்க் நிஃப்டியில அந்த பிரேக் டவுன் இன்னும் நடக்கல. கீழே பிரேக் பண்ணி இன்னும் வரல. ஸோ இந்த சப்போர்ட் இருக்குல்ல, அதுக்கு மேலேயே இந்த சப்போர்ட் ஜோனுக்கு மேலேயே கம்ஃபர்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி இதுக்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பட்சத்துல நிஃப்டியில ஒரு சைட்வேஸ் தொடர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டியும் இதை பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சுன்னா நிஃப்டி தொடர்ந்து கீழே வந்து 25,930 ரேஞ்சுக்கு வரலாம். இல்ல பேங்க் நிஃப்டி நல்லா ஸ்ட்ராங்கா சப்போர்ட் கொடுத்து ஹோல்ட் பண்ணும் பட்சத்துல நிஃப்டி கூட அப் ட்ரெண்டுக்கு மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி இன்னொரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, நிஃப்டி ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல அலையனாலும் ஒரு ப்ராப்பரான ட்ரெண்டிங் டே அமைகிறதுக்கு நிஃப்டி பத்தரலாம். நிஃப்டிக்கு போயிடுறேன், பேங்க் நிஃப்டியில் இருக்கோம். ஓகே, ஸோ ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல அலைன் ஆகணும் ஒரு ப்ராப்பரான ட்ரெண்டிங் டே அமைகிறதுக்கு. ஸோ இப்போ நிஃப்டி பேங்க் நிஃப்டி இன்னும் சப்போர்ட்ல இருக்கிறனால பேங்க் நிஃப்டிலையும் பிரேக் அவுட் நடக்கும் பட்சத்துல பேங்க் நிஃப்டியும் கீழே பிரேக் கொடுத்து கீழே க்ளோஸ் ஆகும் பட்சத்துல நிஃப்டி தொடர்ந்து டிராக் பண்ணி அப்படியே கீழே வரைக்கும் வரலாம். 25,930 வரைக்கும் நிஃப்டி வந்துடலாம். ஓகே, ஸோ இதுக்கு மேல ஹோல்ட் ஆகும் பட்சத்தில் இப்போ நாளைக்கு மார்க்கெட்ல இதுக்கு மேல இப்போ இதுக்கு பக்கத்துல க்ளோசிங் கொடுத்துருக்கு. இன்னும் ஒரு ப்ராப்பரான இந்த லெவலுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருந்தா கூட இது ஒரு இன்டிசிசிவ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. பிளஸ் அந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப க்ளோஸ்லேயே தான் இருக்கு. ஸோ ஒரு சைட் வேஸ் இருக்கலாம். இல்லை இதுக்கு மேல ஓப்பன் ஆயிடுச்சு, ஓப்பனே 26,200க்கு மேல மறுபடியும் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா
இதை சப்போர்ட்ல சஸ்டெயின் பண்ணும் பட்சத்துல மறுபடியும் நிஃப்டி 26,400 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போகலாம். ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி 400 430 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, அதுக்கு இதுக்கு மேல ஹோல்ட் பண்ணி 200க்கு மேல ஹோல்ட் பண்ணி பிரேக் பண்ணி மேல போகணும். ஓகே, அப்படி நடந்தா மட்டும் நிஃப்டியில 26,400 ரேஞ்ச் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம சப்போர்ட்டுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற வரைக்கும் நம்மளோட அடுத்த டார்கெட் 25,900 இருந்து 930 அப்படிங்கிறது தான் அடுத்த லெவல் டார்கெட்டா இருக்கும். ஸோ நாளைக்கு மேபி ஒரு சைட்வேஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மறுபடியும் பேங்க் நிஃப்டி தொடர்ந்து மேலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் பட்சத்துல நிஃப்டி சைட்வேஸ்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கலாம். பேங்க் நிஃப்டியும் பிரேக் பண்ணும் பட்சத்துல இதுல ஸ்ட்ராங்கா டவுன் ட்ரெண்ட் கொடுத்து 25,930 வரைக்கும் நிஃப்டி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, தொடர்ந்து லைவ் அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கு டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.